ஹலோ காவ்யா. சாரி, குளிச்சுட்டு இருந்தேன். வேலு, டிக்கெட்ஸ் நாளைக்கு இல்லை, இன்னைக்கு. இப்போதான் டேட் பார்த்தேன். இந்த படம் பார்க்கணுன்னு எவ்வளோ நாள் பிளான் தெரியுமா? லைஃப்பில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குது. காசு வர வேஸ்ட் ஆயிடுச்சு. பணம் தானே, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். என்னது? பணம் வரும் போகும். ஏன்டா அப்படி பண்ண? ஹலோ, அடிக்காதீங்க, பாவம் இப்பதானே அடி வந்திருக்கான். நான் எங்கடா அடிக்கிறேன்? அவன் தானே அடிக்கிறான். விட்டுங்கண்ணே, விடுங்கண்ணே, விடுங்கண்ணே. விடுறா. சாரிண்ணே. வாய மூடுறா. படிச்சு படிச்சு சொன்னேடா. எவ்வளவோ தோத்துருக்கேன், ஆனா இப்பதான்டா ஏமாறுறேன். டேய், நாளைக்கு என்ன ஆகும்? சின்ன பசங்க புத்தியை காமிச்சிட்டீங்களேடா. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. என் பிள்ளைக்கு அப்பனா இருக்க உனக்கு தகுதியே இல்ல. என் குழந்தைக்கு தொட்டில் கட்ட ஒரு வீடு கூட இல்லாம பண்ணிட்டல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். டவுட்டே இல்லை, இதே நாக்கு தான் அன்னைக்கு சொல்லிச்சு. சுரேஷ், ஒரு சின்ன ரொட்டேஷன் தான், 2 நாள் திருப்பி கொடுத்துட்றேன், இல்லாட்டி எங்கட உனக்கு தான். இப்போ பார்த்தியாடா, மாற்றி பேசுது. டேய், சைனப்பா. அண்ணே, ஏய், கதவு தர. வாழ ஒரே ஒருத்த பணம் கொடுத்துறேன், கதவு தர. ஏய், டீலிங் அதில் நீ சைனை போடுற. என்ன முனி, உன் ஜாமீன் ப்ராப்பர்ட்டி ஆட்ட கட்ட அதிகமாக தரேன்னு சொல்கிறான். நீ சொல்லு. என்ன பார்த்து சொல்லு. நிறையா ஒரே வாரம் தான் டைம். எங்கேயும் ஓடி போக முடியாது முனி. நீ உன் கடையை மட்டும் அடகு வைக்கல, உன் புள்ளத்தாச்சி பொண்டாட்டி பத்திரமா பார்த்துக்க. நான் புள்ளத்தாச்சி பொம்பளெல்லாம் பார்க்க மாட்டேன், புரியுதா? எப்படா ஃபீலிங் சுரேஷுக்கு ஒரு வாரத்தில் செட்டில் பண்ண போகிறோம்? ஓவரா பண்ணிட்டானே, செம கோவம் வந்துருச்சு எனக்கு. சரிப்பா, ஒரு வாரத்தில் எப்படி காசு கொடுக்க போகிறான்? தெரிலண்ணே, அந்த சமயத்தில் உன்னை காப்பாற்றுறதுக்கு சொல்லிட்டேன். காப்பாத்துனியா? டேய், கையை வெட்ட வந்த கத்தியை எடுத்து கழுத்தில் வச்சுட்டியடா. இதான் காப்பாத்துறதா? உன் சவகாசமா வேணும்னு சொல்லி தான்டா போனேன். ஏன்டா திரும்ப வந்த? இப்பெல்லாம் பாட்டி கூப்பிடவே மாட்டேன். என் மூடு சரியில்லை, முந்திரி நீ கிளம்பு. அப்போ 500 நீ ஏற்கனவே நிறைய தரணும்டா. மரியாதை கிளம்பு. நீ ஏன் சேர்த்து கொடுத்துக்கலாம், என்ன குடும்பம் நீ குடியார பையல போடா. சும்மா கொடுக்க வேணாம், சொல்கிறதெல்லாம் கேளு. நாளைக்கு சென்னை ஹைதராபாத் IPL மேட்ச் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ்ட். எவ்வளோ கட்டிக்கோ. CBI நியூஸ் பக்கா. CBI நியூஸ் மேட்ச் ஃபிக்ஸ்டு, கன்ஃபார்ம் நியூஸ். அதில் 10% மேற்கதே தான், அதில் 300 இப்போ முந்திரி என்னடா சொன்ன? ஹைதராபாத் கன்ஃபார்ம் CBI நியூஸ் ஃபிக்ஸ் பண்ணி. டேய் முந்திரி, திருப்பி சொல்றா. டேய் எந்திரா. என்னடா சொன்ன? அண்ணே, டேய், அவனே குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கான், விடுங்கண்ணே அவனை. இல்ல இதுதான், இதேதான் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் சொன்னா. இதுல ஏதோ இருக்குடா. உன்னை பக்கரா பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாது முனி, சத்தியமா எனக்கு சம்மந்தமே இல்லை. அப்புறம் எப்படா பால்ராஜுக்கு வாய்ஸ் கொடுத்த மாதிரி அதே டைலாக பேசுனேன்? அண்ணே இருண்ணே. டேய் பேசிட்டு இருக்கல முனி, எனக்கு பல்ல சம்மந்தமே இல்லை முனி. தாதாவுக்கு பாடுற சப் கனெக்ஷனே முனி மாதிரி ஏமாறு ஆடுங்க தான் தாதாவுக்கு பக்ரா. தாதா வெறும் புக்கி வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கல, அப்பப்போ படா படா ஃப்ராட் வேலை எல்லாம் பண்ணும்.
இது மாதிரி பேராசா பிடிச்ச ஏமாளி ஆடுங்க தான் தாதாவுக்கு சப் டார்கெட் ஹே. புல்லுக்கட்டை காமிச்சா எந்த ஆடு தலையாட்டுன்னு தாதாக்கு பூரா மாலுமே. சில மேட்ச் ஃபிக்ஸிங் கேம்ஸில் எந்த டீம் ஜெயிக்க போதும் தாதாக்கு ஃபஸ்ட்டே டிப்ஸ் வந்துடும். நம்ம ஆடு நம்புற மாதிரி ஒரு ஆள் அவங்களே அனுப்பும். அதான் உனக்கு குனிய வச்சாலும் பால்ராஜ் அது மாதிரி இவங்க கிட்ட அவங்களே 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து அனுப்பும். நம்ப வைக்கிறதுக்காக தோக்கிற டீம் மேலே அவங்களே துட்டு கட்ட சொல்லுவாங்க. சிபிஐ நியூஸ் கண்டிப்பாக எனக்கு இந்தியா தான் ஜெயிக்குது. அறிவு கட்ட நம்ம ஆடும் போலீஸ்காரனே கட்டுறான் கன்ஃபார்ம் நியூஸ் நம்பி கையில் இருக்கிற மொத்தத்தையும் ஊறிட்டு போய் அங்கே போய் கட்டும். மேட்ச்சில் டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்டோட காசு மொத்தமாக காலி. ஏன்னா அந்த காசு பெட்டிங் போகாமல் ஸ்ட்ரைட்டாக தாதாவுடைய பொட்டிக்கு போகும். பக்ரா டேய் திருட்டு பசங்களா, என்னை ஏமாத்தி நடு ரோட்ல நிக்க வச்சிட்டீங்களா? இங்கே என்ன எகிற பண்ண தாதா தானே, அங்கே போய் காமியே முடியாதுல்ல. என்னாலும் முடியல. ஒரு காலத்தில் நான் பார்ட்னரியா பூராத்தையும் உருவிட்டு விட்டான். பைசா எல்லாம் ஊருக்கு போக முடியுமா? அசிங்கம். அதான் அவன் கூட வேலைக்கு சேர்ந்துட்டேன். சப்காயா எவ்வளோ விட்ட? என் உயிரை தவிர மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏய் முனி, எங்க தொலைச்சோ அங்கே தான் தேடணும். என்ன எடுத்த சொல்கிறேன், போய் எடுத்துக்கிறியா? என்ன சொல்ற? தாதா ஜோப்ல கை வச்சிட்டா? எப்படி முடியுமா? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கோட்டை இல்லை. உனக்கு ஓகேவா? சொல்லு, என்கிட்ட சூப்பர் பிளான் இருக்கு. என்ன வேலை முழுசா கேட்க மாட்டேன்? விட்டதெல்லாம் டபுளா பிடிச்சலாம்ப்பா. அவன் தான் ஓசி கட்டிங் ஆசைப்பட்டு கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கானா? நீயும்? ஐயோ, எனக்கு உன்னை பக்கம் தான் பயமா இருக்கு. எல்லாத்தையும் சூதாடி விட்டுட்டு இப்போ திருடு கூட ரெடி ஆயிட்டல. டேய், நான் எங்கடா சூதல விட்டேன்? சூழ்ச்சியில் தானே காலி பண்ணானுங்க. முந்திரி சொன்னப்ப கேட்டல்ல, நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்கடா. அது சரி, நீ என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி பேசுற. நான் நல்ல வயல தான், ஆனா திருட இல்லை. டேய், என்னடா சும்மா திருட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் என்ன பேங்க்ல போய் கொள்ளையடிக்க சொன்னா, இல்ல ரோட்ல போற பொம்பளை கழுத்துல செயின் இருக்கு சொன்னா? டேய், அவங்கிட்ட இருக்கிறது ஏன் காசுடா. காசை மட்டும் புடுங்கலடா அவன். அவனால என் குடும்பம், மானம், மரியாதை எல்லாம் போச்சு. அண்ணே விடுங்க, இப்ப வேண்டாம். காலை தெளிவா பேசிக்கலாம். ஓ, அப்ப இவ்வளவு நேரம் நான் குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கேன்ல. டேய், நானும் சொல்ல வேணான்னு பார்த்தேன். தாதா விடுறா, கூடவே இருந்து நீ செஞ்ச பாரு, அதான்டா துரோகம். அண்ணே, வாய மூடுறா. உன்னை நம்பிதான்டா இருந்த ஒரே கடையை வச்சு பண்டிகைக்கு பணத்தை கட்டினேன். பண்றதையும் பண்ணிட்டு இப்ப யார கேட்டா 50 லட்சம் ஃபீலிங் சர்வீஸ் தரேன்னு சொன்னேன். என்னடா தெரியும் அந்த ஃபீலிங் சர்வீஸ் பத்தி உனக்கு? சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் அவனுக்கு காசை கொடுக்கல, என்னையும் என் பொண்டாட்டியும் தொங்க விட்டுருவான்டா. தொங்க விட்டுருவான். எவன் உதவி எனக்கு தேவையில்லடா. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் தனியா செஞ்சுக்கிறேன்டா.